குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கிறோம். எது நல்லது கெட்டது என்று புரிய வைக்கிறோம். குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இன்றைய செய்தித்தாளில் வந்த ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்ச்சி, தன்னுடைய தந்தை தொடர்ந்து நீட் தேர்வுக்கு படிக்கும்படி வற்புறுத்தியதால் தன்னுடைய தந்தையை சுட்டு கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி ட்ரம்மில் பதுக்கி வைத்த நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசம் மாநிலம் லக்னோவில் நடைபெற்றுள்ளது. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், குழந்தைகள் வளர்கின்ற பொழுது அவர்களது விருப்பங்கள், ஆர்வங்கள், குறிக்கோள்கள் மாறுபடும். இதை அறிந்து கொள்வதற்கெல்லாம் இன்று பலவிதமான உளவியல் தேர்வுகள் எல்லாம் வந்துவிட்டது. தன்னால் என்ன ஆக முடியவில்லையோ அதை தன்னுடைய பிள்ளைகள் சாதிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை பிள்ளைகள் மேல் வைப்பது மிகப்பெரிய தவறு. பிள்ளைகளுடைய விருப்பம் எது, திறமை எது, ஆர்வம் எது, எது வரும் எது வராது, அவர்களால் எதில் சாதிக்க முடியும் என்று புரிந்து உணர்ந்து அவர்களை கலந்து பேசி தேவையான உளவியல் தேர்வுகளை எல்லாம் அவர்களை எழுதச் சொல்லி அதன் பிறகு முடிவு செய்து விருப்பம் இருந்தால் அவர்களை படிக்கச் சொல்லுங்கள். மருத்துவம் மட்டுமே உலகில் படிப்பு கிடையாது. அதை தாண்டி மகத்தான படிப்புகள் ஏராளம் தாராளம் உள்ளது. இந்த குறுகிய சிந்தனையிலிருந்து வெளிவந்தால் பெற்றோர்களுக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கும் நல்லது. இது பிள்ளைகளை வன்முறையாளர்களாக மாற்றுகிறது. எனவே பெற்றோர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நன்றி.